விஜய் வந்து ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைமையில் கூட்டணி அமைப்போம் அப்படின்னா. அப்போ தாவேகா அதாவது விஜயோட தலைமையின் கீழே அதிமுக வருமா? எடப்பாடி பழனிசாமி வருவாரா? ஏன்னா அவர் ஏற்கனவே 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர். அவர் வந்து விஜயோட கீழே வந்து பணியாற்றுறதுக்கு தயாராக இல்லை இணைந்து பணியாற்றுறதுக்கு அதாவது இது பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது, சந்தேகம் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தோம்னா, தாவேகா தலைமையில் கூட்டணி அப்படின்னாலே தேர்தலில் வெற்றி பெற்றால் தாவேகா தலைவர் விஜய் தான் முதலமைச்சர் ஆகுவார் இல்லையா? அப்போ அவர் முதலமைச்சராக விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சராக வாங்கிடுவாரா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம் தான். ஒருவேளை வந்து அதிமுக தலைமையில் கூட்டணி அப்படின்னா, நடிகர் விஜய் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கூட்டணிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா தனிச்சு தான் போட்டியிடணும்.